SUD லைஃப் செஞ்சுரி ஸ்டார் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இது கீயா அமையுமா இல்லையா? வாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு லிமிடெட் பிரீமியம் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸோட உங்களுக்கு லைஃப் கவர் கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் ஆஃப் 7 years இதில் இருக்கு. அண்ட் 13th year ஆன்வர்ட்ஸ்லேருந்து உங்களால் வித்ட்ரா பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு வித் அட்ராக்டிவ் சரண்டர் பெனிஃபிட்ஸ். அண்ட் இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவைலபிள் பிட்வீன் 12 to 16 years அண்ட் ப்ரீமியமே ஆனுவலி கட்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்மே இருக்கு. ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவரேஜை நீங்கள் ரைடர்ஸ் மூலியமாக என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். லோன் ஃபெசிலிட்டியுமே சரண்டர் வேல்யூட 70% வரைக்கும் அவைலபிளா இருக்கு. அண்ட் சப்போஸ் உங்களோட ஆனுவல் பிரீமியம் 1.5 lakh இல்ல அதை விட அதிகமா இருக்குன்னா கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை அவங்க 2%க்கு அதிகமா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் எல்லா பிளான் பெனிஃபிட்ஸ்மே ஒரு கேரண்டியோட வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 7 years அப்படின்னு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லா இன்வெஸ்டருக்குமே இது அலைன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் பிரீமியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆனுவல் பேசிஸ்ல கட்டுற மாதிரி தான் இருக்கு. ஸோ மற்ற பேமெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் சூஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டியே இல்லை. அண்ட் ஒரு லாங் டேர்ம் பாலிசி ஹோல்டருக்கு இங்க எந்த விதமான லாயல்ட்டி அடிஷன்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணல. ஸோ பெனிஃபிட்ஸ் கேரண்டீடா இருந்தாலுமே ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மாடஸ்டாக தான் இருக்கு. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணால் இட் ஃபால் ஷார்ட். இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸையும் நம்ம மைண்டில் வச்சு தான் இதில் கன்சிடர் பண்ணணுமா இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கணும். அண்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால இந்த பாலிசியை பற்றி நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ IRR அனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி. ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுவும் சம் அஷ்யூர்ட் 10 lakhs. பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 7 years, பாலிசி டேர்ம் 16 years. ஸோ ஆனுவல் பிரீமியம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்ஸ் டு 1 lakh. At the end of the policy term, maturity benefit 12.37 lakhs வருது. அப்போ IRR அப்படின்னு நம்ம மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி கால்குலேட் பண்ணோம்னா 4.45% வருது. ஸோ கேரண்டீட் பே அவுட் என்னதான் கொஞ்சம் ரீஅஷூரிங்காக இருந்தாலுமே ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் லோ. செவரல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ரிட்டர்ன் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணால் கூட இட்ஸ் ஈவன் லோவர் தன் தட். ஸோ லாங் டேர்ம் பீரியடில் இந்த மாடஸ்ட் க்ரோத் வச்சு நம்மளால வெல்த் அக்யூமுலேட் பண்ணுறது இஸ் நாட் பாசிபிள். அஸ் அ ரிசல்ட் நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான கார்பஸ் பில்ட் பண்றதுக்கு இதால சஃபிஷியண்டா பில்ட் பண்ண முடியுமான்றது டவுட்ஃபுல் தான். நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இது கொடுக்கல. எஸ்பெஷலி ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இதுல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசின்னு ரெண்டுமே கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாம அதுல இருந்து அந்த சேம் பிரீமியமை நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம் வித் சம் அஷ்யூர்ட் ஆஃப் 10 lakhs. இதுக்கு ஆனுவலி ப்ரீமியம் 19,500 தான். ஸோ பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 16 years, ப்ரீமியம் அதுவும் 5 yearsக்கு கட்டுற மாதிரி இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற ப்ரீமியம் அதாவது 1 lakh நம்ம கட்டினது வச்சு இங்கே கம்பேர் பண்ணால் நம்ம கையில் 80,500 rupees each year இருக்கு. ஸோ இதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு டைரக்ட் பண்ணலாம். அதாவது 6th and 7th year வரைக்கும் நம்ம அங்கே கட்டினதுனால இங்கே 6th and 7th year இல்லை, ஏன்னா 5 years தான் ப்ரீமியம் பேமெண்ட்னால நம்ம இந்த ஃபுல் 1 lakhமே ஆனுவலி இன்வெஸ்ட்மெண்ட்காக அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம எல்லாம் பண்றோம்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா லாங் டேர்ம் பீரியட்ல ஈக்விட்டி ஹாஸ் அ பெட்டர் பொட்டன்ஷியல் டு கிவ் யூ ரிட்டர்ன்ஸ், இன்னும் மச் பெட்டர் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன். ஸோ இதில் கார்பஸ் அட் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 26.50 lakhs வருது. ஸோ நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அதாவது ரிடீம் பண்ணும்போது அக்கௌண்ட் பண்ணால் கூட போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூவே உங்களுக்கு 24.10 lakhs வருது. அப்போ போஸ்ட் டேக்ஸ் IRR பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன் ஸ்ட்ராட்டஜிக்கு 9.83% வருது. உங்களுக்கு சப்போஸ் இதில் எப்படி நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் டவுட் இருக்குன்னா அதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே நீங்கள் SUD பாலிசியோட கம்பேர் பண்ணும்போது அங்கே IRR 4.45% தான், விச் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி லோவர். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம செப்பரேட்டாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுவும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் டைம் ஹாரிசோனை அலைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது we can achieve far better returns. ஸோ இந்த பாலிசி பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் இட் ஃபால் ஷார்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு அடிக்குவேட் லைஃப் கவராக இருக்கட்டும் நம்மளுக்கு கொடுக்குறது, இல்லைனா ஒரு காம்படிட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே இட் ஃபால் ஷார்ட். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? SUD லைஃப் செஞ்சுரி ஸ்டார் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா
இல்லையா? இந்த பாலிசி என்னதான் ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் நம்ம சேவிங்ஸில் ப்ராமிஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி கேரண்டீஸை சோல்லி ரிலே பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஐடியல் கிடையாது. அதுவும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுல என்ன தெரியுதுன்னா, பெனிஃபிட்ஸ் அஷ்யூர்டாக இருந்தாலுமே இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ நம்ம ஃபியூச்சர் கோல்ஸோட ரைசிங் காஸ்ட்டை மீட் பண்ணுறது வில் பி டிஃபிகல்ட். இந்த பாலிசியில் போத் பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டியூரேஷன்ன்றது ஃபிக்ஸட். ஸோ ஒரு லிட்டில் ஃப்ளெக்சிபிலிட்டி கூட இல்லை. இந்த ரிஜிடிட்டி பார்த்தீங்கன்னா ஆஃபன் ஒரு மிஸ்மேட்சாக தான் இருக்கும் பிட்வீன் ஆர் பர்சனல் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் பாலிசியோட மெச்சூரிட்டி டைம் லைன். அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோ ரிட்டர்ன்ஸ், இன்அடிகுவேட் லைஃப் கவர் அண்ட் ஒரு ரிஜிட் கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரக்சரோட காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளான் ஆக்சுவலி அன்சூட்டபிளாக தான் இருக்குது. ஸோ இன்னொரு பிக்கஸ்ட் ட்ராபேக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட டிசைன், இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஒரு பெட்டர் அப்ரோச் என்னவா இருக்கும்னா, பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியோட நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியலி செக்யூர் பண்ணலாம் அண்ட் நீங்கள் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இன் எய்தர் டெப்ட் ஆர் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் டைம் ஹாரிசானுக்கு அலைன் ஆகிற மாதிரி ஃபார் மச் பெட்டர் அவுட்கம் இந்த லாங் டேர்ம் பீரியட். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.